வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக மாவை சேனாதிராஜா தெரிவு. கட்சியின் அதிக பொறுப்புகளை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்போம். සජිත් ප්‍රේමදාසත් පාලන නියෝජනායකයෙක් විදියට ඉතින් මේ සම්තුන පුරවන අවස්ථාවේදී එතුමාට ප්‍රමුඛත්වයක් දෙන්න ඕනේ. நாடு அபிவிருத்தி அடையும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவது வழமையான விடயம் என்கிறார் ஜனாதிபதி. தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் ஒருவர் ஊவாவிற்கு விஜயம். தலவாக்கலையில் தொடரும் மர்ம மரணங்களை கண்டித்து மக்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் 15வது தேசிய மாநாட்டையொட்டி வவுனியாவில் நடத்தப்பட்ட பொதுச்சபை கூட்டத்தின் போது கட்சியின் புதிய தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டார். வவுனியா நகரசபை கலாசார மண்டபத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் 15வது தேசிய மாநாட்டையொட்டி பொதுச்சபை கூட்டம் நடத்தப்பட்டது. பொதுச்சபை கூட்டம் இன்று காலை கட்சியின் முன்னாள் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். கட்சியின் புதிய செயலாளராக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கே துரைராஜசிங்கமும் செயற்குழு தலைவராக இரா சம்பந்தனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். சிரேஷ்ட துணைத் தலைவர்களாக பொன் செல்வராசா மற்றும் பேராசிரியர் சீக்க சிற்றம்பலம் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். உபத்தலைவர்களாக கே துரைரட்னசிங்கம், தோமஸ் வில்லியம், வைத்திய கலாநிதி ப சத்தியலிங்கம், எஸ் பரஞ்சோதி, ஏ எம் இமாம் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். கட்சியின் துணை செயலாளர்களாக எம் ஏ சுமந்திரன், சி வி கே சிவஞானம் ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டனர். தமிழரசு கட்சியின் மகளிர் அணி செயலாளராக அனந்தி சசிதரன், சிரேஷ்ட விரிவுரையாளர் நாச்சியார் செல்வநாயகம் ஆகியோர் தெரிவாகினர். உறுப்பினர்கள் தெரிவின் போது மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் 48 பேர் கலந்து கொண்டிருந்ததாக நமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் 15வது இளைஞர் அணி மாநாடு இன்று பிற்பகல் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் 15வது தேசிய மாநாடு நாளை வவுனியா நகரசபை கலாசார மண்டபத்தில் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அவர் எங்களுடைய தலைவராக எங்களுடைய பொதுச்சபையினால் பொதுச்சபை ஏகோபித்து அவரை தெரிவு செய்திருக்கின்றது. அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் அவரது எமது கட்சியினுடைய நீண்ட கால உறுப்பினர், கட்சிக்காக மிகவும் கூடுதலாக உழைத்திருக்கின்றார். பலவிதமான துன்பங்களை துயரங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார். கட்சிக்காக கடமையாக உழைத்திருக்கின்றார். மிகவும் பண்பாக கட்சியை நடத்தியிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருப்பீங்க. அது நான் தொடர்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பேன். பாராளுமன்ற குழு தலைவராக தற்பொழுது இருக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராக நான் செயல்படுகின்றேன். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த சகல கட்சிகளும் ஒருமித்து கூட்டாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. என்னை பொறுத்தவரையில் எனது மக்கள் சார்பில் தொடர்ந்து சேவையாற்றுவதற்கு எனக்கு விருப்பம். இந்த கர்மம் ஒரு முடிவுக்கு வரும் வரையில் 15 தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானங்கள் நாளைக்கு வெளியிடப்படும். அதைவிட நாங்கள் குறிப்பாக இந்தியாவிடமும் சர்வதேச முத்திரமும் இந்த நாட்டுடைய நிலைமைகளின் அடிப்படையில் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய ஜனநாயக ரீதியான அகிம்சை ரீதியான போராட்டத்துக்கு இந்தியா உள்ளிட்ட சர்வதேசம் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் எங்களுடைய பிரகடனம் ஒன்றில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள அத்தனை தமிழ் மக்களின் மனங்களையும் கவர்ந்த ஒரு தலைவராக திருவாளர் மாவை சேனாதிராஜா அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். அவர் உண்மையிலே இன்றல்ல நேற்றல்ல இளைஞர் பேரவை காலத்திலே இருந்து தந்தை செல்வாவின் அரவணைப்பில் வளர்ந்த ஒரு தலைவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொருத்தமான ஒரு விடயம். ஏனென்றால் அவர் கட்சியினுடைய அரசியல் வரலாற்றில் தியாகங்கள் செய்தவர், சிறை சென்றவர், போராட்டங்களில் ஈடுபட்டவர், ஒரு நீண்ட காலமாக செயலாளராக பதவி வகித்தவர். அவர் நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர் அவர் மட்டும்தான் என்றுதான் என்னுடைய சொந்த கருத்து. என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த 50 ஆண்டுகளாக கட்சிக்காகவும் எங்களுடைய இனத்துக்காகவும் சிறை சென்று வந்து போராடியவர். அதைவிட அவர் கடந்த 50 ஆண்டுகள் அவருடைய அரசியல் அனுபவங்களை கொண்டவர். ஆகவே அவருடைய தலைமைத்துவம் நல்ல ஒரு வழிநடத்தலை தரும் என்று நான் நம்புகிறேன்.
இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மாவை சேனாதிராஜா தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. தமிழ் மக்களால் மாவை என்ற அன்போடு அழைக்கப்படும் மாவை சேனாதிராஜாவின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா. 1942 ஆண்டு அக்டோபர் 27 யாழ் மண்ணில் பிறந்த மாவை வலிவடக்கு மாவட்டபுரத்தை சொந்த இடமாக கொண்டவர். வீமன்காமம் ஆங்கில பாடசாலையில் கல்வி பயணத்தை ஆரம்பித்த மாவை சேனாதிராஜா யாழ் தொழில்நுட்ப கல்லூரியிலும் கல்வி பயின்றார். இளம் வயதில் பல்வேறு போராட்டங்களிலும் கலந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இன வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாவை 1973 ஆண்டில் கைது செய்யப்பட்டதுடன் 1977 ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டார். சிறை சென்றதால் பல்கலைக்கழக கல்வியை தொடரும் வாய்ப்பை இழந்த மாவை வெளிவாரி கற்கையையும் சட்டத்துறை கற்கை நெறியையும் தொடர முடியாமல் இடைவிலகினார். சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பின்னர் 1978 ஆண்டில் இந்தியாவுக்கு சென்ற மாவை சேனாதிராஜா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று முதுமானி பட்டம் பெற்றார். தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்காக சிறுவயதிலேயே கிளர்ந்தெழுந்து பல்வேறு அகிம்சை போராட்டங்களில் இவர் பங்கெடுத்தார். தந்தை செல்வா தமிழ் மக்களுக்காக நடத்திய சத்தியாகிரக போராட்டங்களின் போதும் உடனிருந்து செயற்பட்டார். இவர் 11 தடவைகள் கைது செய்யப்பட்டு மொத்தமாக 7 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தார். வாலிப முன்னணியின் செயலாளராகவும் இளைஞர் பேரவையின் செயலாளராகவும் இளம் வயதில் செயற்பட்ட மாவை சேனாதிராஜா தமிழரசு கட்சியின் உறுப்பினராகவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் தொடர்ந்தும் செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 1989 ஆண்டு முதல் 1994 ஆண்டு வரையிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட மாவை சேனாதிராஜா 2000 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுடன் 2001, 2004, 2010 ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த 12 ஆண்டுகளாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராகவும் செயற்பட்ட மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் தன் குரலை உரக்க பதிவு செய்து மக்கள் தலைவராக மதிக்கப்படும் மாவை சேனாதிராஜாவுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது. இது தொடர்பான சரியான அறிவுரை மற்றும் தேவையான வழிகாட்டல்களை இவர்களிடம் பெற்றுக் கொள்ளலாம். நாடு அபிவிருத்தி அடையும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சிலர் உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். முகமது மஹ்ரூப் அமைப்பை மீள ஸ்தாபிக்கும் வைபவத்தில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். முன்னாள் அமைச்சராகவும் கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயற்பட்ட முகமது மஹரூஃபின் மகள் டீனா மஹரூப் சிங்கள மொழியில் வழங்கிய வரவேற்புரையை இதன்போது ஜனாதிபதி பாராட்டினார். எங்கேயாவது இடம்பெறும் மோதலை இனவாத மோதல் என கூற முடியாது. இது தொடர்பில் பாரிய அளவில் பேசும் சிலரும் உள்ளனர். முஸ்லிம் மக்களை 20 வருடங்களாக புத்தளத்திற்கு விரட்டி அடித்திருந்தார்கள். எனினும் மனித உரிமைகள் தொடர்பில் பேசும் எவரும் இதனை கருத்தில் கொள்வதில்லை. அத்தகைய வரலாற்றை நாம் பார்த்தோம். தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை கொலை செய்த சந்தர்ப்பத்திலும் அமைதியாகவே இருந்தனர். இங்கு நாட்டின் அபிவிருத்தி தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். இன்று கொழும்பு நகரம் மாற்றமடைந்து வருகிறது. எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது வலிமையான விடயமாகும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்த போதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். நாடு அபிவிருத்தி அடையும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களும் உள்ளனர். எனினும் அது நியாயமானதா என பார்க்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பதவியை நிரப்பும் போது சஜித் பிரேமதாசவுக்கு முன்னுரிமை வழங்குமாறு அந்த கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று பிரேரித்தார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 68வது ராணுவ படைப்பிரிவுக்கு முன்பாக பொதுமக்களால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 68வது படைப்பிரிவு அமைந்துள்ள முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பொதுமக்களின் 15 வீடுகளில் படைப்பிரிவு காணப்படுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். குறித்த படைப்பிரிவு அமைந்துள்ள காணிகளில் உள்ள வீடுகளின் உரிமையாளர்கள் தற்போது இடம்பெயர்ந்து உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர்.
அவ்வாறு உறவினர் வீட்டில் தங்கியிருந்த 83 வயதான கனகசபை சிங்கரத்தினம் சுகையினம் காரணமாக இன்று உயிரிழந்தார். உயிரிழந்த கனகசபை சிங்கரத்தினத்தின் சடலத்தை 68வது ராணுவ படைப்பிரிவுக்கு முன்பாக கொண்டு சென்ற உறவினர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லிந்துலை மட்டுக்கலை தோட்டத்தில் 3 நாட்களுக்கு முன்னர் காணாமற் போனதாக கூறப்படும் மாணவன் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். 16 வயதான குறித்த மாணவனின் சடலம் இன்று காலை 7:30 அளவில் பிரதேச மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாணவன் காணாமற் போனமை தொடர்பில் லிந்துலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது. சடலம் நீதவான் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைகளுக்காக நுவரெலியா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மர்ம மரணங்களை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நுவரெலியா வீதியை மறித்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். அதன் பின்னர் தலவாக்கலை நகரசபைக்கு முன்பாக ஒன்று கூடிய பிரதேச மக்கள் அங்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பில் தலவாக்கலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் போஸ்டின் பிரதான செய்தி தொடரும். நியூஸ் போஸ்டின் பிரதான செய்தி தொடர்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பதவியை நிரப்பும் போது சஜித் பிரேமதாசவுக்கு முன்னுரிமை வழங்குமாறு அந்த கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று பிரேரித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் 68வது சம்மேளனம் பதுளை பஸ்தரை பிரதேச சபை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச வருகை தந்ததன் பின்னர் சம்மேளனம் ஆரம்பமானது. கட்சியின் உத்தியோகபூர்வ பாடல் இசைக்கப்பட்ட பின்னர் உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பல சவால்களுக்கு முகம் கொடுத்தோம். ஒருமுறை வெற்றி பெறும் போது மறுமுறை தோல்வி அடைந்தோம். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி என்பது வீழ்ந்து வீழ்ந்து மீள எழக்கூடிய கட்சி என்பதையும் வீழ்ந்தாலும் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய தைரியம் மிக்க அரசியல் கட்சி என்பதனையும் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிரூபித்து காட்டினோம். அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாநாட்டில் கலந்து கொண்டார். இதன்போது ரணில் விக்ரமசிங்கவினால் கட்சியின் ஸ்தாபக தலைவர் DS சேனநாயக்கவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. எனக்கு சில பதவிகளை நிரப்ப வேண்டும். எனினும் பிரதி தலைவர் தொடர்பான இறுதி தீர்மானத்தை செயற்குழுவை எடுக்க வேண்டும். நான் இல்லை. நான் இந்த அனைத்துடனும் பயணிக்க வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும். சஜித் பிரேமதாஸ் சிறிது காலம் பிரதி தலைவராக செயற்பட்டார். அந்த பதவியை நிரப்பும் சந்தர்ப்பத்தில் அவருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதனை நான் பிரேரிக்கின்றேன். පුරවන අවස්ථාවේදී එතුමාට ප්‍රමුඛත්වයක් දෙන්න ඕනේ. ඒකයි මම යෝජනා කරන්න කියලා මම කියනවා.
ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பதவி தொடர்பில் அந்த கட்சியின் ஊவா மாகாண சபை வேட்பாளர் ஹரின் பெர்னாண்டோ கருத்து வெளியிட்டார். அன்று ஜே.ஆர். ஜெயவர்தனவின் அழைப்பை ரணசிங்க பிரேமதாஸ் ஏற்றுக்கொண்டார். அதனை அவர் ஏற்றுக்கொண்டதுடன் நாடு பூராகவும் சென்று ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றியடைய செய்ததை போன்று ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பை நான் முழுமனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி தனது மேம்பாட்டை முன்னிட்டு தலைவர்களை தெரிவு செய்யும் போது இவ்வாறான சில சந்தர்ப்பங்களுக்கு முகம் கொடுத்தது. 1977 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்த சந்தர்ப்பத்தில் பல முன்னணி உறுப்பினர்களுக்குள் பிரதி தலைவர் பதவி ரணசிங்க பிரேமதாசவுக்கு வழங்கப்பட்டது. ஜனாதிபதி பிரேமதாச உயிரிழந்ததன் பின்னர் அந்த சந்தர்ப்பத்தில் பிரேமதாசவினால் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற சபை முதல்வராக முன்னோக்கி கொண்டு வரப்பட்டமையினால் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்குமாறு சிறிசேன குறையினால் பிரேரிக்கப்பட்டது. இது அவ்வாறானதொரு சந்தர்ப்பத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி தயாராகும் தருணமாகும். பிரதி தலைவர் பதவிக்கு சஜித் பிரேமதாசவின் பெயர் ரணில் விக்ரமசிங்கவினால் தற்போது பிரேரிக்கப்பட்டுள்ளது. அரச ஊடகங்கள் கூட்டத்தாபன வளாகத்தில் இன்று அதிகாலை தீ பரவியது. இன்று அதிகாலை 1:30 அளவில் ஏற்பட்ட இந்த தீயினால் அரசு ஊடகங்கள் கூட்டத்தாபன வளாகத்தில் உள்ள வாகன தரிப்பிடத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. பாரிய அளவில் தீ பரவியிருந்தால் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். அதிர்ஷ்டவசமாக தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடிந்தது. சிறிய வாகனங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்த முடிந்தது. நாளாந்த நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடையுமின்றி இதனை முன்னெடுக்க முடிந்தது. ஒசுசலவின் எந்த பகுதியிலும் தீ பரவவில்லை. இந்த இடத்தில் மாத்திரமே பரவியுள்ளது. நாளாந்த நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் ஆரம்பிப்போம். கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். ஊவா தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. நமக்கு கூச்சலிட முடியும், பாரிய வாதங்களை முன்வைக்க முடியும், உதாரணங்களை கூற முடியும். எனினும் இறுதி தீர்மானத்தை நீங்களே எடுக்க வேண்டும். நாம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு செய்தி ஒன்றை வழங்கியுள்ளோம். பதுளை மாவட்டம் தொடர்பில் பாரிய எதிர்பார்ப்புகளை வைத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சிக்கு இம்முறை மாகாண சபை தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் எவ்வித வெற்றியும் கிடைக்காது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டமைப்பு அரசாங்கம் எதனை செய்தது? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டமைப்பு அரசாங்கம் எதனை செய்தது என நாம் கேட்கின்றோம். எமது நாட்டின் ஏழை அப்பாவி பிள்ளையொன்று தற்போது பாடசாலைக்கு செல்கின்ற போது அங்கு மேசை, கதிரை, புத்தகங்கள் இல்லை. பேனை, பென்சில், பால், தேயிலை, சீனி ஆகியவற்றுக்கு வரி அறவிடுகின்றனர். பந்தயத்திற்காக 20 கார்களை 4000 லட்சம் ரூபாவுக்கு கொண்டு வருகின்றனர். எனினும் எந்தவித வரியையும் அறவிடுவதில்லை. தற்போது உங்களிடம் வரும் வேட்பாளர்கள் வெற்றி அடைந்த பின்னர் அவர்களை உங்களால் சந்திக்க முடியுமா? ஏனெனில் அவர்கள் பலம் அதிகரிக்கும். முதுகெலும்புள்ள ஒரு அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரையோ இந்த அரசாங்கத்தில் நான் இதுவரை காணவில்லை. அமைச்சர்கள் முனராகலை மற்றும் பதுளை மக்களின் துயரை அறிய மாட்டார்கள். நாட்டில் ஜனநாயகத்தை ஏற்படுத்த ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வர வேண்டும் என மேற்கத்திய தூதுவர்கள் கூறுகின்றனர். அதற்கான சூத்திரத்தை தற்போது அமைக்கின்றனர். புதிய முன்னணியை அமைக்கின்றனர். என்றுமே இணைய மாட்டார்கள் என எண்ணியவர்கள் தற்போது ஒரே வரிசையில் அமர்ந்துள்ளனர். பொதுமக்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை மூட்டை கட்டுகின்றனர். மின் குமிழ்களை கொண்ட கவிதைகளை கூறும் அலங்கார பந்தல் பொருளாதாரம் ஒன்றே உள்ளது. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் பொருளாதாரம் அரசாங்கத்திடமில்லை. அதனால் இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என நாம் கூறுகின்றோம்.
அவர் என்ன கூறுறார்கள்? ஐக்கிய தேசிய கட்சியின் முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பொன்சேகாட கட்சியில இருக்கிறார்கள், ஜேவிபி கட்சியில இருக்கிறார்கள். ஏன் இந்த நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய வெற்றிலை சின்னத்திலே ஒரு முஸ்லிம் உறுப்பினரை நீங்க நிறுத்தவில்லை என்று நிமல் சிறிபால சில்வா அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அவர் என்ன கூறினார்கள்? நாங்கள் முஸ்லிம் உறுப்பினர்கள் நிறுத்தவில்லை என்றால் எங்களுக்கு சார்பா ஒரு முஸ்லிம் குழு இந்த தேர்தலில் போட்டியிடுறார்கள். அவர்கள் தேர்தல் முடிவதற்கு பின்பு எங்களுடன் தான் இணைய போறார்கள். அதனால நாங்கள் முஸ்லிம் உறுப்பினர்கள் போட தேவையில்லை என்று நிமல் சிறிபால சில்வா அவர்கள் தெளிவாக கூறினார்கள். ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான காலப்பகுதி நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அங்குள்ள மக்களின் பிரச்சினைகளை அறியாதார் இருக்க முடியாது. பண்டாரவளை நாயபெத்த தோட்ட மக்கள் நீரின்றி பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். ஊவா மாகாணத்தின் பண்டாரவளை நகருக்கு அண்மையில் உள்ள நாயபெத்த தோட்டமே இது. இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு சரியான கஷ்டம் தண்ணிக்கு. நாங்கள் ஆத்துக்கு அங்கங்க தான் போயிட்டு தூக்கிட்டு வரோம். எங்களுக்கு சரியான கஷ்டம். எங்களுக்கு எப்படி சரி தயவு செய்து எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுங்க. எங்களுக்கு தண்ணியே கிடைக்கிறதே இல்லைங்க. சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்கள் தண்ணி பிடிக்கிறோம். இந்த 2 பட்டையிலையும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஒளியும் போகுது. நீர்த்திட்டம் ஒன்றின் மூலம் குடிநீரை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 5 வருடங்களுக்கு முன்னர் குடும்பம் ஒன்றிடமிருந்து 7000 ரூபாய் தோட்ட நிர்வாகத்தினால் பெறப்பட்டதாக இந்த மக்கள் கூறுகின்றனர். எனினும் குறித்த நீர்த்திட்டம் மூலமாக பண்டாரவளை நகரத்துக்கு மாத்திரமே நீர் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பன்னியூர் கிணறு கோத்த கிணறு அங்க தண்ணி எடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு உட்பட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு தண்ணி எடுத்தாங்க. எனக்கு மேல போனால் பாம்புகள் இருக்கு, தண்ணி திருப்பி இல்லாத பம்பர் இருக்கு. இந்த தண்ணிக்கு காசு கட்டி ஆனா தண்ணி ஒழுங்கு வர மாட்டேங்குது. ஆனா பட்டையெல்லாம் இருக்கு, ஆனா பட்டையெல்லாம் உடச்சு போடுறாங்க. எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க காட்டுக்குள்ள போயிட்டு தான் தண்ணி கட்டணும். அங்க பம்பர கூட எல்லாம் இருக்கு, போக இயலாது. நாங்க வேலை விட்டு வந்து பொம்பளை ஆளுக்கு தான் போய் தண்ணி கட்டி விட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு இந்த தண்ணியை சரி கட்டி கொடுங்க, டேங்க் தண்ணி எடுத்து. மக்களின் வாக்குகளுக்காக அரசியல் மேடைகளில் இன்றும் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கும் அரசியல் தலைமைகள் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் அல்லவா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. அரசு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் வழிகாட்டலின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட கொழும்பு மாணிக்கக்கல் மற்றும் தங்காபரண வர்த்தக கட்டட தொகுதி நேற்று திறந்து வைக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் இதற்கான வைபவம் நடைபெற்றது. புறக்கோட்டை மாணிக்கக்கல் மற்றும் தங்காபரண கட்டட தொகுதி என இது பெயரிடப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு வரை கொழும்பு புனித ஜான் மீன் மொத்த விற்பனை நிலையமாக செயற்பட்ட இந்த பகுதி தற்போது புதுப்பொலிவு பெற்றுள்ளதுடன் அங்கு 83 வர்த்தக நிலையங்கள் தற்போது நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வங்கி மற்றும் உணவகங்களும் அதில் அடங்குகின்றன. மாணிக்கக்கல் மற்றும் தங்காபரணத்தை கொள்வனவு செய்யும் போது அதன் தரத்தை சோதனையிடுவதற்கும் தேவைப்படும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளவும் மாணிக்கக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் அலுவலகம் ஒன்றும் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் இந்த கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய் தெய்வ வழிபாடு தமிழர்களுக்கே உரிய தனித்துவமான வழிபாடாகும். ஈழத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல அம்மன் ஆலயங்கள் இருக்கின்றன. நாடி வருவோருக்கு கோடி வரமளிக்கும் தெல்லிப்பளை துர்காதேவி ரதமேறி வந்து பக்தர்களுக்கு இன்று அருள் பாலித்தார். ஈழத்து அம்மன் ஆலயங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தெல்லிப்பளையில் கோயில் கொண்டு எழுந்தருளிய அன்னை துர்காதேவி வேண்டுவோர் வேண்டுவதை ஈயும் தெய்வமாகவும் புதுமை நிறைந்த அன்னையாகவும் காட்சியளிக்கின்றார். ஆலயங்கள் சமூக மையங்கள் ஆவதன் முக்கியத்துவத்தை கொண்டு ஆதரவற்ற குழந்தைகளின் தாய் தலைமையின் ஆளுமையை தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயம் வெளிப்படுத்துவதாக துர்க்கையின் புதிய முகம் என்ற ஆய்வு கூறுகின்றது. ஆவணி மாதத்தில் 12 நாட்கள் நடைபெறும் இந்த ஆலயத்தின் மகோற்சவம் கடந்த 27ஆம் தேதி ஆரம்பமாகியது. காலையில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து அம்பாள் தேரில் ஆரோகணித்த வேளையில் அடியவர்கள் காவடி எடுத்தும் அங்க பிரதிஷ்டை செய்தும் கற்பூர சட்டி எடுத்தும் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். இன மத பேதமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டமை சிறப்பம்சமாகும். உருளைக்கிழங்கு இறக்குமதியை இன்று நள்ளிரவு தொடக்கம் நடைமுறைப்படுத்தும் வகையில் தடை செய்வதற்கு பொருளாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது.
சிறுபோகத்தின் மூலம் பெறப்பட்டுள்ள உருளைக்கிழங்கு அடுத்த வாரத்திற்குள் சந்தையில் விற்பனை செய்யப்பட உள்ளதால் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சின் ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் MG ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதனூடாக உள்ளூர் உருளைக்கிழங்கு செய்கையாளர்களை பாதுகாக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை சுங்க பிரிவிற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார அமைச்சின் பணிப்புரையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க சட்டப்பிரிவின் பணிப்பாளருமான லெஸ்லி காமினி குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகளுடன். வணக்கம்.